ஹலோ அமிகோஸ், வணக்கம் சாமி. எப்படி இருக்கீங்க? நானும் நிறைய கண்டென்ட் யோசிச்சு என் மண்டை வெடிச்சு போற அளவு கண்டென்ட் நான் போட்டுட்டு இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா லேட் ஆகலாம் அப்பப்ப கண்டென்ட் ரிலீஸ் ஆகிறதுக்கு. அதை நீங்க கொஞ்சம் பெருசா எடுத்துக்காதீங்க. இதை ஒரு டிஸ்கிரிப்ஷனா வச்சுக்கோங்க. ஏன்னா லேட் ஆகுறதுங்கிறது ஒரு மனுஷனோட இயல்பு. டிசிப்ளின்டா போடலாமே எதிர்பார்க்கிறேன். ஆனா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதை மட்டும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. நம்ம ஸ்ட்ரெயிட்டா வீடியோ குள்ள சரி, நான் கேட்கறேன், பதில் சொல்லுங்க. எனக்கு பண்ணி போட்டுருக்கேன். அவனை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. சரி, ஃபர்ஸ்ட் உங்க பேர் சொல்லுங்க. இவர் பெயர் நான் சொன்ன பேர் சரி. படிப்பு ஃபைனல் இயர் MBBS. உயரம் ஒரு 5.2 தவக்கால மாதிரி. சரி, என்ன படிக்கிறீங்க சொல்லுங்க. இப்போ மெடிசன்ல என்ன படிக்கிறீங்க? MBBS படிக்கிறேன். ஆக்சுவலா MBBS ஃபைனல் இயர் மட்டும் கிடையாது. MBBS ஃபைனல் இயர் ரெப்ரசன்டேட்டிவ். உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன். MBBS ரெப்ரசன்டேட்டிவ் வரைக்கும் ஃபெயில் பண்ணவே கிடையாது. போய் என்னடா கேக்குது? ஏன்னா ஃபைனல் இயர் MBBS அப்படி சொல்லணும். சரி, ஃபர்ஸ்ட்ல கேக்குறேன். நீங்க வாங்க. சரி, நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து ரெடி. ரெண்டு பேருமே இரண்டு தூண்கள் இல்லைங்க. ஃபர்ஸ்ட் 7 செகண்ட்ஸ் தான் கேட்டது. சரி, இப்போ நீங்க ஒரு ஜூஸ் கடையில் இருக்கீங்க. சரியா? ஜூஸ் கடையில் உங்களுக்கு முன்னாடி ஒரு பேஷண்ட் மயக்கம் போட்டு விழுந்தான். அந்த பேஷண்ட் ஷாக்குக்கே போயிட்டான். உங்களுக்கு இப்போ தெரியுது அந்த பேஷண்ட்டுக்கு அட்ரினலின் கொடுக்கணும் அப்படின்னு தெரியுது. இப்போ நீங்க ஜூஸ் கடை முன்னாடி நிக்கிறீங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ண ஜூஸ் கடையில அட்ரினலின் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்பேன். ஜூஸ் கடை அப்புறம் என்ன பண்ண அட்ரினலின் கேட்க போறாங்க. எமர்ஜென்சியா என்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணு. என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு தெரியுது அவனுக்கு அட்ரினலின் கொடுக்கணும், இப்போ அவன் ஷாக்ல இருக்கான் அப்படின்ட்டு என்ன? டேய் ஜூஸ் கடை பக்கத்துல மயக்கம் போட்டு விழுந்துரும். ஆமா, மெடிக்கல் டேம் மட்டும் தயவு செய்து யோசிக்காதீங்க. அட்ரினலின் தேவைப்படுது. ஆமா, அட்ரினலின் தேவைப்படுது. என்ன பண்ணுவீங்க? நீங்க தான் அங்க நிக்கிறீங்க. ஆமா, சாக்கு தான், வேற ஒண்ணும் இல்ல, சாக்கு தான். சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்ன எதுவுமே இல்லனா அட்ரினலின்லாம் CPR 108 கால் பண்ணி தம்பி அவனுக்கு தான் ஆயிடுச்சு குளுக்கோன் டி குடிங்க, தெம்பா இருங்க. என்னது சிரிப்பு கலுக்குண்டு? கரெக்டான ஆன்சர் சபரி சார் சொல்லுவாரு. ரெட் புல் இருக்குமா? ரெட் புல் வாங்கி சாக்ல இருக்குன்னு வாயில ஊத்துறோமா? இது நீ டாக்டர்னே போய் போட்டா ஜூஸ் கடையில ரெட் புல் இருக்கு நீ சொல்லவே இல்ல. ஜூஸ் கடையில ரெட் புல் இல்லாம பின்னனா சரி, நம்மளுக்கு தான் ஜூஸ் விக்கிறானுங்க. அப்ப எனக்கு ரெட் புல் வாங்கி தாங்க. ரெட் புல்லா ஜூஸ் கடையில? ஓ, ரெட் புல் அட்ரினலின் ஓரலோட்டி சோப் பண்ணி அவன இவன் ஷாக்ல இருக்கா? சாட் ஜிபிடில ஒரிஜினல் ஆன்சர் அங்க வரும். இந்த மாதிரி தான் வரும். மீம் கண்டென்ட்டா தான் வரும். ஷாக்ல இருக்கா? சரி, அவனுக்கு ரெட் புல் கொடுக்கணும். ரெட் புல் குடிச்சா அட்ரினலின் வரும். செத்துட்டா நான் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்க முடியாது. என்னால முடிஞ்சதான் நான் பண்ணேன். நான் அவங்க அட்டெண்டரை யாராவது வந்தாங்கன்னா நான் இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு அழுதுட்டு இப்ப என்ன பண்றது? அதான் சாவு ஊந்து போச்சே. எல்லாரும் சாப்பிட்டாங்க தான். வாங்க, உனக்கு தான் தெரியுமே. வைவால போய் உட்காந்துருக்கீங்க. வைவால அவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. சாரோ மேமோ ஒரு கேள்வி கேட்கறாங்க. நீங்க அதுக்கு ஒரு பதில் சொல்றீங்க. அந்த பதில கேட்டுட்டு அவர் உங்களை மேலையும் கீழையும் பார்த்துட்டு நீங்க எந்த ஊரு அப்படின்னு கேட்டா என்ன அர்த்தம்? எந்த ஆளுங்கன்னு பார்த்து அதான பார்த்தேன். நான் கூட வெளிப்படையாவே போட்டு வந்துட்டீங்களோன்னு நினைச்சேன். நீங்க எந்த ஊரு அப்படின்னு கேட்கறாரு. அதுக்கு என்ன அர்த்தம்? வணக்கம் மாப்பிள்ள தெரியல இல்ல அப்படின்னா சொன்னா என்ன அர்த்தம்? இவன் எப்படி பொழைச்சு போயிது, எப்படிதான் உருப்பட போறானோ. எந்த ஊர் ராணி அப்படின்னு கேட்டா அதுக்கு என்ன அர்த்தம்? எங்கெல்லாம் பாஸ் போறோம்னு அர்த்தமா? எந்த ஊரு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? அப்பனா சப்ளி டேட் எப்போன்னு கேட்கணும். முதல்ல கேட்டு எல்லாத்தையும் மூடிட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டோம். நீங்க இப்போ ஒரு கைனகாலஜிஸ்ட்னு வச்சுக்கோங்க. கைனகாலஜி ஆப்ஸ்டிக் அதெல்லாம் குழப்பாதீங்க. கர்ப்பத்துக்கு உழைக்கிற ஒரு டாக்டர்
சரிங்களா? இப்போ வந்து உங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு உமன் வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து பிரசவ வலி வந்துருச்சு. அவங்க வாட்டர்லாம் ப்ரோக் ஆயிடுச்சு. இப்போ வந்து அவங்க குழந்தை மட்டும் வெளியே வர மாட்டேது, உள்ளே மாட்டிக்கிச்சு. இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? திங்க் லைக் நேத்து தான்டா சொல்லி கொடுத்தாங்க கிருஷ்ணாங்க. எவ்வளோ cervical dilatation இருக்குன்னு பார்க்கலாம். சரி, இதெல்லாம் மெடிக்கல் ஆன்சர். ஐ நீட் மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆன்சர். இப்போ நம்ம குழந்தைய வெளியே டெலிவரி பண்ணணுமா வேணாமா அதை சொல்லிட்டு நண்பன்ல வர மாதிரி வேகம் வந்து ஆக்சுவலி அதான் கரெக்டா. என்ன சிசேரியன் செக்ஸ் இருந்தா சி செக்ஸ் இருந்தா நார்மல் டெலிவரி தான், குழந்தை மட்டும் வெளியே வர மாட்டேது. தெரியல, எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துட்டு வந்து இது பண்ணுறது. நண்பன் படம் யோசிச்சு பாருங்க. ஸ்வேதா புஷ் புஷ் ஸ்வேதா புஷ். குழந்தை மாட்டிக்கிச்சா? ஆமா, மாட்டி. புஷ் புஷ் ஸ்வேதா புஷ். கரெக்டா? உங்களை தவிர எல்லாருமே ஆன்சர் சொல்றாங்க. நான் வந்து உங்களை சார்னு மென்ஷன் பண்றேன்னா அதுக்கு வந்து காரணம் வந்து ஒரு ரூல்ஸோ இல்ல வந்து வேற ஏதோ ராகிங்கோ கிடையாது. அதெல்லாம் கிடையாது. இவங்க மேல நான் வச்சிருக்க அளவு கடந்த அன்பு தான் சாருங்கிற வார்த்தையை வெளியே ஃபீவர் வந்தா மட்டும் கூட ஒரு ஆள் இருக்கும். இது என்ன இடத்தும் அந்த ஆள் இருக்காது நம்ம கூட. அது என்ன ஆள்? ஃபீவர் வந்தா மட்டும் ஒரு ஆள் நம்ம கூட இருக்கும். ஃபீவர் இல்லைன்னா அந்த ஆள் விட்டா மட்டும் போயிடும். அது என்ன ஆள்? ஆளே இல்ல. உங்களுக்கு ஆள் இருக்கு, ஆள் இல்ல. இதெல்லாம் என்னண்டா ஆள்னு முடியுமா? சொல்லுங்க. பேராசிட்டமாலா. ஃபீவர்னா மட்டும் கூட இருக்கிற ஆள் என்ன ஆள்? பேராசிட்டமால்னு சொன்னேன்னு வச்சுக்கேன்டா முகேஷ். மெடிசன் பிராக்டிகல்ஸ்ல தாடி வச்சுட்டு போனா 1 லட்சம் ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னா போவீங்களா? எவ்வளோ கொடுத்தாலும் போக மாட்டேன். கோடி ரூபா கொடுத்தாலும் சில விஷயம் பண்ண மாட்டேன்னு இருக்குல்ல, அதில் இது ஒன்று. பாட்டில்னாலும் பவுடர்னாலும் ரிஸ்க் ஒண்ணுதான், ஆனா பணம் வேற. மெடிசன் பிராக்டிகல்ஸுக்கு தாடி வச்சுட்டு போனா 1 லட்சம் தரேன்னா போவீங்களா? மச்சான் வாய்ப்பே இல்லை மச்சான். சும்மாவே குத்திடுவாங்க, அப்படிலாம் போட செஞ்சிருவாங்க. நீங்க அது எப்படா போறது? ஒருவேளை எம்பிபிஎஸ் ஆகலைன்னா நிம்மதியா இருந்திருப்பான்டா. இல்ல அதான் கேக்குறேன். எம்பிபிஎஸ் படிக்க ஆல்ரெடி படிச்சிட்டு இருந்தேன், இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். ஆனா ஏதாவது சும்மா ஆர்ட்ஸ் எடுத்து படிச்சு அப்படியே ஊர்லயே சுத்திட்டு அப்படியே. இல்ல இதெல்லாம் படம் எடுத்து படமா? எம்பிபிஎஸ் மட்டும் நான் எடுக்காம இருந்திருந்தேன்னு வச்சுக்கோங்கடா முகேஷ், உண்மையாவே ஒரு பெரிய பான் ஸ்டார் ஏற்பட்டு தலைவரே